ஹே ஆல், பி லைக் அன் இட்லி. இட்லியாக இருங்கள். இந்த மெட்டஃபருக்கு அப்படி என்னதான் அர்த்தம்? சொல்கிறேன். நம்ம சந்தானம் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரே, நாமெல்லாம் ஒரே குக்கரில் வந்த இட்லி மாதிரின்னு. இட்லியும் ஒரு கரண்டி மாவு தான், தோசையும் ஒரு கரண்டி மாவு தான். ஆனாலும் இந்த இட்லிக்கு மட்டும் அப்படி என்ன அவ்வளவு பெரிய மவுசு? நம்ம எல்லாரையும் இட்லி மாதிரி இருக்க சொல்றாரே, இதுக்கெல்லாம் பின்னாடி என்னதான் காரணம் இருக்குமோன்னு பல முறை பல இடங்கள்ல தேடி தேடி கண்டுபிடிச்சதுல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யோசிச்சு பாருங்களேன், இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கணும்? சரியான அளவுல அரிசி, சரியான அளவுல உளுந்து. இந்த உளுந்து கூடவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது. அளவுனா அளவு சரியான அளவுல இருக்கணும். அது மட்டும் போதுமா? இட்லிக்கு மாவு அரைக்கும் போது பதமான முறையில் அரைச்சி எடுக்கணும். அப்போதான் அந்த இட்லி மாதிரி சாஃப்டா மல்லிகைப்பூ மாதிரி சும்மா புசு புசுன்னு இருக்கும். இதில் ஏதாவது கொஞ்சம் மாறி போனா கூட, அடிச்சா நம்ம மண்டை உடையிற மாதிரி சும்மா கல் மாதிரி இல்லைனா கூட, கிட்டத்தட்ட பல வீடுகளில் இட்லி அப்படிதான் இருக்கு. உங்க வீட்டில் இட்லி சாஃப்டா இருக்குமா? ஆமானா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பேற்பட்ட இட்லிய இந்த ஆத்தர் எதோட ஒப்பிடுறாரு தெரியுமா? நம்ம எமோஷன்ஸோட. நம்ம உணர்ச்சிகளை எப்போதும் அதிகமாகவும் காட்டக்கூடாது, கம்மியாகவும் காட்டக்கூடாது. இந்த இட்லி மாதிரி நம்மளோட எமோஷன்ஸும் அளவா பதமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதை பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் வாங்க. இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி. இன்னைக்கு எந்த புக்கை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இட்லியாக இருங்கள். இந்த புக்கோட ஆத்தர் பல பிரம்மாண்டமான படைப்புகளை உருவாக்கிய சோமவல்லியப்பன் அப்படிங்கிறவர் தான். இந்த புக்கோட சூப்பர் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தமிழ்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசின முதல் புக்கு இதுதான். முதல்ல இந்த புக்கை பார்க்கும்போது இட்லியாக இருங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாகவும், அப்படி அதுல என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குல்ல. அதுதான் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சக்சஸே. சரி, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் செஞ்சு இன்டெலிஜென்ஸை அதிகரிக்கிறது. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது ஒரு மாதிரியான எமோஷன்ஸை வெளிப்படுத்துவோம். சோகமா இருக்கும் போதும் கோவமா இருக்கும் போதும் வேற மாதிரியான எமோஷன்ஸை வெளிப்படுத்துவோம். உதாரணத்துக்கு, கங்குலி ஒரு மேட்ச்ல தன்னோட டீம் வின் பண்ணதை நினைச்சு பால்கனில இருந்த மனுஷன் தன்னோட டிஷர்ட்டை கலட்டி தலைக்கு மேல சுத்துன்னு சுத்தினாரு. இது வெற்றி அடைஞ்ச வெறியில தன்னோட சந்தோஷத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு எமோஷன். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, மைக் டைசனை பத்தி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ரொம்பவே ப்ரொஃபஷனலான ட்ரெயின்ட் பாக்ஸர். தனக்கு எதிரில் விளையாடிக்கிட்டு இருந்தவர் அவர் தலையால இவரை வேகமா முட்டினதும் இவருக்குள்ள இருந்த ஆதங்கம், கோபம், இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வெளிக்காட்டின எமோஷன் தான் தன்னோட ஆப்பனன்ட் காதை கடிச்சு துப்புனது. இப்படி ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பக்கம் இருக்குன்னா, தன்னை எப்போதுமே அமைதியான ஒரு பெண்மணியா காமிச்சிக்க கூடிய உமா பாரதி அவர்கள் அந்த கட்சியோட பெரும் தூணா இருக்கக்கூடிய அத்வானியோட முகத்துக்கு நேரா பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு வெளிவந்தாங்க. இதுவும் ஒரு வகையான எமோஷன்ஸை வெளிக்காட்டுறது தான். இதுக்கு அடுத்தபடியா கேஃபே காஃபி டேவோட ஓனர் தன்னோட பிஸ்னஸ் லாஸால சூசைட் பண்ண வரைக்கும் முக்கியமான காரணமே இந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரியாததால தான். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதை பத்தி தான் ரொம்ப எலாபரேட்டா சொல்லியிருக்காரு இந்த ஆத்தர். பொதுவாக என்கிட்ட யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்னோட மனசு சொல்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா யோசிக்கும்? அப்போ உன் மூளை சொல்கிறத யாரு தான் கேட்பா அப்படின்னு. இதில் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் கூட இருக்கும். நம்ம மூளை சொல்கிறத கேட்கணுமா இல்லை மனசு சொல்கிறத கேட்கணுமான்னு. இன்னும் சிலர் மூளை என்ன சொல்லுது, மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நாம் ஒருத்தர் மேலே கோவமாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மூலக்காரன் நமக்கு என்னெல்லாம் சொல்லுவான்? அவன் மட்டும் நேர்ல வரட்டும், அவனை உண்டில்லன்னு பண்றேன், சேச்சா இனி அவன் முகத்திலேயே முழிக்க கூடாது, இப்படின்னு பல விதமா நம்மள ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த மூலக்காரன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த நபரை நாம நேர்ல பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? வாங்க வாங்க, இப்போதான் வந்தீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு நலம் கூட விசாரிப்போம்ல. இந்த இடத்துல நம்ம மூலக்காரன் சொன்னதை மறந்துட்டு நம்ம மனசு சொல்ற மாதிரி நடந்துட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, நாம நம்ம எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சிருக்கும் போதுதான்.
எல்லா நேரங்கள்லையும் இந்த மூலக்காரன் சொல்றத கேட்டு நடந்துக்கிட்டாலும் பிரச்சனை தான், நம்ம மனசு சொல்ற மாதிரியே கேட்டு நடந்துக்கிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இருங்க அடுத்து நான் அதை தான் சொல்ல போறேன். இந்த மூலக்காரனையும் நம்ம மனசையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் நாம பேலன்ஸ்டா வச்சுக்கும் போது தான் நாம நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். பொதுவா நாம புத்திசாலியா இல்லையாங்கிறத நம்மளோட ஐக்யூ லெவலை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இந்த ஐக்யூ லெவல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் தான் இக்யூ லெவல் அப்படின்னு சொல்லப்படுற எமோஷனல் குவாஷன்ட். இதுதான் நாம இவ்வளோ நேரம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய பேருக்கு ஐக்யூனா என்ன, இக்யூனா என்ன அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஐக்யூங்கிறது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம மூளை எப்படியெல்லாம் யோசிக்குது அப்படிங்கிறத பொறுத்து அமையுது. அதுவே இக்யூ அப்படிங்கிறது நம்மளோட எமோஷன்ஸை நாம எப்படியெல்லாம் மேனேஜ் பண்றோம், மற்றவங்களோட எமோஷன்ஸ்க்கு நாம எப்படியெல்லாம் மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அமையுது. நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா 20% ஐக்யூ லெவல் இருக்கணும்னா மீதி இருக்கக்கூடிய 80%ல இந்த இக்யூவும் ஒன்று. இதுதான் இந்த ஆத்தர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்ம எமோஷன்ஸை நாம பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை ரிலீவ் பண்ணும், மற்றவங்க கிட்ட நல்ல ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணும், பர்சனலா நம்மள ஒரு ஸ்ட்ராங் பர்சனாகவும் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பையும், நம்ம ஸ்கூல் காலேஜ்னு இருக்க எல்லா அகாடமிக்ஸ்லையும் நம்மள ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும், அதுக்கப்புறம் நாம் பார்க்கக்கூடிய வேலையாகட்டும், இல்லை நம்மளோட கெரியர் ஆகட்டும், இல்லைன்னா நம்மளோட கோல்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே மூல காரணமா இந்த இட்லியை தான் சொல்றாங்க. அதாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸோட சினாரியோ எடுத்துக்கலாம். என்னதான் அங்கே நிறைய பேர் வேலை பார்த்தாலும் பர்சன் ஏ பி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கட்டும், நல்ல டேலண்டாக இருக்கட்டும், ஐக்யூ லெவலாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. அப்படி இருந்தும் பர்சன் பிக்கு மட்டும் அப்ராட் போகிற சான்ஸ் கிடைக்குது, நல்ல ஒரு ஹைக் கிடைக்குது, அந்த ஆஃபீஸ்லயே அவருக்கு ஒரு தனிப்பட்ட பேரும் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவரோட இக்யூ லெவலை அவர் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான். புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவரோட எமோஷன்ஸை அவரோட கண்ட்ரோல்குள்ளே வச்சிருப்பாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பேட் அண்ட் வேர்ஸ்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அவர் எமோஷன்ஸை பொங்க விடாமல் கண்ட்ரோல்டாக இருப்பார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யார் ஒருத்தர் பெருசாக எதுக்கும் அலட்டிக்காமல் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பெரிய பொசிஷனில் தான் இருப்பாங்க. இந்த புக்கில் இந்த ஆத்தர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். முக்கியமான முதல் விஷயம் தன்னை பற்றி புரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு நம்மள ஒரு கார் டிரைவர் மாதிரி சொல்கிறாரு. நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஸ்டேரிங் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எந்த டைரக்ஷனில் போகணுமோ அந்த டைரக்ஷனில் போகும், எவ்வளோ ஸ்பீடில் போகணுமோ அவ்வளோ ஸ்பீடில் போகும். இரண்டாவதா இந்த ஆத்தர் சொல்றது மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது. நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட்டில் வர வண்டிங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம் ரொம்ப சேஃபாக டிரைவ் பண்ண முடியும். எதிர்க்க சைக்கிள் வருதா, இல்லை பஸ் வருதா, இல்லை இன்னொரு கார் வருதா, இல்லை குப்பை வண்டி தான் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த வண்டியை நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியுமா, இல்லை அந்த வண்டி போகிறதுக்கு நாம் வழி விடணுமா, இல்லை எந்த கேப்பில் எப்படி போகணுங்கிறத முடிவு பண்ணுறோம். எதிரில் வர வண்டி எதுனே தெரியாமல் இருந்தா நாம சேஃபாக டிரைவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. இதுதான் இந்த ஆத்தர் நம்ம லைஃப்பில் நாம் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம எமோஷன்ஸை மட்டும் நாம் கண்ட்ரோல் பண்ணால் பத்தாது, மற்றவங்களோட எமோஷன்ஸையும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்கிறாரு. பொதுவாக நம்ம எமோஷன்ஸை நாம் எப்போ உடச்சிட்டு வெளிவருவோம்? நான் இப்படி தான் அப்படின்னு நமக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டை போட்டுட்டு நாம் உக்காந்துருப்போம். எவனோ ஒருத்தன் வந்து இல்லை நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிரிப்டை ஓவர் ரைட் பண்ணும்போதோ, இல்லை நம்ம ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டையே மாற்றும் போது தான் நாம் கோவப்பட்டு நம்ம எமோஷன்ஸை பர்ஸ்ட் அவுட் பண்ணுறோம். இதெல்லாம் தவிர்க்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? அடுத்தவங்களோட ஸ்கிரிப்டையும் நாம் படிக்கணும். இவன் இப்படி தான் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த இடத்துல நாம் கோவப்படுறதுக்கு பதிலாக அந்த பர்சன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்போம். இல்லைனா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் சைலண்ட்டாவோ சின்ன ஸ்மைலோடவோ அவனை கடந்து போவோம். இப்படி நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மரியாதை அதிகரிக்கும். இப்போ புரியுதா நம்ம தலைவன் நம்மளோட எமோஷன்ஸை இட்லியோட எப்படி மேட்ச் பண்ணியிருக்காருன்னு? வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும், குழியில தள்ளுனா கூட சும்மா கும்முன்னு வெளியில் வரணும். சரி, இவ்வளோ நேரம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறையவே பார்த்துட்டோம். இப்போது அந்த எமோஷன்ஸை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க.
செல்ஃப் அவேர்னஸ், உணர்ச்சி சுய விழிப்புணர்வு. முதல்ல நமக்குள்ள எந்த மாதிரியான எமோஷன்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத நாம தான் ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணணும். நம்ம உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறதோ இல்லை கொதிச்சு எழறதோ கூடாது. அடுத்ததா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம், இல்லை சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை நமக்குள்ளே தோன்றக்கூடிய சில தாட்ஸாக இருக்கலாம். இதில் எதெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத யோசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேடான சுச்சுவேஷனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான எமோஷன்ஸ் தான் வெளிப்படும். ஸோ நம்ம எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுறது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் நாம் செல்ஃபாக அப்சர்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு இது சரி அது தப்புன்னு உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு வரக்கூடாது. அடுத்ததா செல்ஃப் ரெகுலேஷன், உணர்ச்சி சுய கட்டுப்பாடு. நமக்குள்ள எந்த மாதிரியான எமோஷன்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாஸ் பட்டன் போட்ட மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கணும். கொஞ்சம் டிலேவா கூட நம்ம எமோஷன்ஸை நம்ம வெளிக்காட்டலாம். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணும்போது நம்ம எமோஷன்ஸை நம்மளால ரீஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை ஏதோ ஒரு ஃபெயிலியரை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு என்ன சொல்லும், நாம தோத்துட்டோன்னு சொல்லும். இப்போ நம்ம எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சேடாக ரொம்ப சோகமாக இருப்போம் இல்லையா? அதுவே இந்த ஃபெயிலியர்ல இருந்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சோன்னா சோகமாக இருக்கிறதுக்கு பதிலாக உற்சாகமாக ஃபீல் பண்ணுவோம். இந்த பாஸ் பண்ணுற நேரத்தை நம்ம என்ன பண்ணணும், ப்ரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். பொறுமையாக நிதானமாக மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளிவிடணும். இது நமக்குள்ள இருக்க தாட்ஸை ரீஃப்ரேம் பண்ண யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லை, நம்ம எமோஷன்ஸை மாற்றுறதுக்கு நமக்கு பிடிச்சமான விஷயங்களை கேட்கவோ பார்க்கவோ செய்யலாம். அடுத்தது செல்ஃப் மோட்டிவேஷன், சுய ஊக்குவிப்பு. இதை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம எமோஷன்ஸை ஒரு ஃபியூயல் மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போனால் என்ன பண்ணுவோம், அந்த வண்டியவே தூக்கி போட்டுருவோமா என்ன? திரும்பவும் ரீஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம எப்பெல்லாம் ஃபெயிலியர்ஸை பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம எமோஷன்ஸை ஒரு ஃபியூவல் மாதிரி யூஸ் பண்ணி ரீஃபில் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸையும் நம்பிக்கையையும் ஊக்குவிக்கணும். நிலத்துல அறுவடை செஞ்ச பிறகு அந்த நிலத்தை அப்படியே போட்டுடுவோமா என்ன? திரும்பவும் தேவைப்படுற விதைய தூவி அதுல இருந்து வர விளைச்சலை பார்ப்போம் இல்ல? அதே மாதிரி நமக்குள்ள புதுசா பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை நாமளே உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை உருவாக்குறதுக்கு நாம முதல்ல நம்மளோட கோலை செட் பண்ணணும். அந்த கோல் ரொம்ப கிளியரா இருக்கணும். நான் இதை தான் பண்ண போறேன் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நமக்குள்ள ஒரு புது பாசிட்டிவான எனர்ஜியை பில்ட் பண்ணும். அடுத்ததா எம்பத்தி, மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது. மற்றவங்களோட எமோஷன்ஸை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். மற்றவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து நாம் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க எமோஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு அவங்கள முழுசாக கவனிக்கணும். பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், டோன் இதெல்லாம் வச்சு அவங்க எந்த மாதிரியான எமோஷனில் இருக்காங்கங்கிறத நம்மளால ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சமூக திறன் மற்றும் உறவு மேலாண்மை. இப்போ அடுத்தவங்களோட எமோஷன்ஸ் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், அந்த எமோஷன்ஸ்க்கு நாம கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். நாம ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ற விதமும் ரொம்ப கிளியராக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கணும். இந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மற்றவங்களோட எமோஷன்ஸை கூட நாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நாம் பேசும்போது அந்த இடத்துல மற்றவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வர மாதிரியான ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணணும். அவங்க சொல்கிறத முழுசாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கான பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸையும் கொடுக்கணும். ஒரு விஷயத்தில் இருக்க நெகட்டிவான சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு அதுலேருந்து எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதையும் விட்டுட்டு அதை எப்படி எமோஷ்னலாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். இந்த ஒரு டாக்டிக்ஸ் நம்மளை டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கும். அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்தோமே, இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும், எமோஷ்னலி நம்ம மூலக்காரனை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த மூலக்காரன் இருக்கானே அவன் ஒரு சோம்பேறி கழுத. நாம் என்னதான் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு யோசிச்சாலும் ஐயோ நீ இதெல்லாம் செய்யாத, நீ கம்ஃபர்ட் ஜோன்லயே இரு அப்படின்னு சொல்லி நம்மள பேம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதையும் சேர்த்து இந்த வீடியோலயே சொல்ல முடியுமா? வீடியோ ரொம்ப பெருசாயிடும்ல. அதனால தான் அந்த சோம்பேறி பயலை எப்படியெல்லாம் வழிக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட கடைசியில அந்த வீடியோ கொடுக்குறேன், மறக்காம அதையும் போய் பாருங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப தேடி தேடி எடுத்து ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி
அதுக்கப்புறம் இப்படி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த எஃபோர்ட்க்கு நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு எதுவும் செய்ய வேண்டாம், ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க போதும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புக்ஸ் படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி புக்ஸ் படிக்க தான் பிடிக்கல, அட்லீஸ்ட் இதை கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான புக் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.